ஏழாவது நாள் கூட்டத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஓய்வு நாள் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டம் இப்பதான் ஆரம்பித்தது போல இருக்கிறது. நாளையோட கடைசி நாள் முடிய போகிறது. ஆனாலும் இந்த மகத்தான ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறதற்கு இதுவாக ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பலப்படுத்தி அவருடைய வல்லமையினாலே இதை நாம் செய்கிறோம் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் சிறு காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் கிறிஸ்துவை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமா இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் இதோ நான் செய்தேன், நாங்கள் செய்தோம் என்று சொல்லாமல் கிறிஸ்து நம்மை கொண்டு செய்தான், கிறிஸ்து எங்களை கொண்டு செய்தான் என்று சொல்லுகிறதற்கு எதுவாக நம்முடைய வாயின் வார்த்தைகளும் மாறுமே என்றால் அது ஆண்டவரை குறித்து மிகுந்த சாட்சியை கொடுக்கும். அதனால் தேவன் கடந்த 6 நாட்கள் என்னை கொண்டு பேசினதற்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜீவனுள்ள தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் அவரே இந்த எளியவனை மறைத்து பேசுவார் என்று நம்புகிறேன். கடந்த 6 நாட்கள் நாம் ஒரு பிரசங்கம் போல நான் உங்களோட கூட செய்தேன். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமாக ஒரு வேத பாடம் போல நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் இதோ மிகவும் கடினமான ஒரு சப்ஜெக்ட் இல்ல, ஆனால் அதிகமாக சாத்தான் புரட்டுகிற ஒரு பகுதியாக இது இருக்கிறது என்பதை நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் 2ஆய் பிரிந்திருக்கிறது. இந்த வருகையை குறித்து பேசும் பொழுது ஒரு சாரார் பகிரங்க வருகை, அது மகிமையான வருகை என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இன்னொரு ஒரு பெரிய திரள் கூட்டம் இதோ கிறிஸ்துவின் வருகை ரகசியம், இது ரகசியமாக நடக்க போகிறது என்று சொல்லி ஒரு விதமான நூதனமான உபதேசத்தை இன்றைக்கு உலகத்திலே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் யாரு என்ன சொன்னாலும் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் கவனிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய கண்களை மூடி நாம் தியானத்திற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்க பேசுங்க, மனுஷனுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பேச நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுள்ள எங்கள் ஆண்டவரே, விசேஷமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் இந்த 7வது நாள் கூட்டத்திலும் உங்களுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் மிகவும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நீர் எங்களை இதோ கடந்த 6 நாட்களும் அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தி இந்த தொடர் கூட்டங்களை உம்முடைய பலத்தோடு நீர் நடத்தினதற்காக நன்றி ராஜா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்கின்ற தலைப்பை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், இந்த வசனங்களை இணைத்து எங்களுக்கு காண்பிக்கவும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மனுஷர்களாகி நாங்கள் சிறுக வேண்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நான் சிறு வயதிலே இருந்த பொழுது எனக்கு எப்பவுமே கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் எனக்கு கொடுக்கும். எப்பவுமே இந்த சில்ட்ரன்ஸ் சர்வீஸ் ஸ்கூல்ல என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே எல்லாருக்கும் தெரியும், வருகையை பற்றிய பாட்டு தான் நான் சொல்வேன். அந்த வருகையின் பாட்டை பாடும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆத்ம திருப்தி. என்னுடைய சிறு வயதுல இருந்தே எனக்கு ஒரு ஆசை என்னுடைய மனசுல அப்படியே உள்ளத்துல இருக்கு அப்படின்னா அது 2ஆம் வருகை தான். இந்த 2ஆம் வருகை இதோ ஒரு பெரிய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கொடுத்திருக்கிறது. அதுல இந்த பெரியவங்க கூடியிருக்கிற இடத்துல கூட என்கிட்ட ஏதாவது ஒரு பாட்டு அப்படின்னா இதோ கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றிய பாட்டு தான் எடுத்து கொடுப்பேன். பெரியவங்க பார்த்து சிரிப்பாங்க, இவன் கரெக்டா இந்த பாட்டு தான் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி. இப்படியாக என்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே இந்த வாஞ்சை எனக்குள்ளாக இருந்தது நிமித்தமாய் நான் எப்பவுமே எந்த ஒரு சிந்தையா இருந்தாலும் 2ஆம் வருகை என்று இருப்பேன். ஒரு நாள் நான் ஜெபித்து உறங்க போனேன். நல்ல ஒரு உறக்கம் எனக்கு கிடைத்தது. அந்த நித்திரை தெளிந்து விழித்ததும் எனக்கு பிரகாசமான ஒளி என்னுடைய முகத்திலே அப்படியே அடிச்சது.
நான் அவ்வளவு உற்சாகமா, எனக்கு தெரியும் ஒரு ஏறக்குறைய 7 வயது இருக்கும் அல்லது 6 வயது இருக்கும், துள்ளி குதித்து என்னுடைய படுக்கையிலிருந்து வேகமாக எழும்பி, இதோ நான் சத்தமா எங்க வீட்டுல சொல்லிட்டு ஓடுறேன், ஏசப்பா வந்துட்டாரு, ஏசு வந்துட்டாரு, ஏசு வந்துட்டாரு என்று சொல்லி நான் வேகமாக துள்ளி குதித்து ஓடின போது எங்க அப்பா டக்குன்னு என்ன பிடிச்சிட்டு, ஜீசஸ் வருவாரா, இன்னைக்கு ஜீசஸ் வரல, நீ எதை பார்த்தேன்னு தெரியல, நான் நினைக்கிறேன் அந்த கதவு இப்படி திறந்ததுனால அந்த சூரிய ஒளி உன் மேல பட்டதுனால நீ ஜீசஸ் வந்தாருன்னு நினைச்சுக்கிட்ட, ஜீசஸ் வருவாருப்பா, ஆனா இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்னார். அது என்ன அப்படின்னா, நான் படுத்திருந்த அந்த அறையை அவங்க கதவு திறந்தது நிமித்தமா இந்த சூரிய ஒளி என் மேல் பட்ட உடனே நான் பாடின அந்த பாடல்கள், இதோ கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து கேட்ட அந்த வசனங்கள் எல்லாம் என்னை உற்சாகப்படுத்தி என்னை தட்டி எழுப்பினது. அப்போ எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது அவருடைய வருகைக்காக காத்திருக்கோம் நீங்களும் நானும் நிச்சயமாய் ஏமாற்றம் அடைய மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய வருகை மகா மேன்மையான வருகை. அதை குறித்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லும் பொழுது, இதோ என் பிதாவினிடத்திலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு ஸ்தலத்தை, அப்படின்னா நன்றாக தெரிகிறது நம்முடைய தேவன் அநேக உலகங்களை படைத்திருக்கிறான், அதிலே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ண கிறிஸ்து போயிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, சீஷர்கள் கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் வேளை வந்த பொழுது அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இதோ நம்முடைய நேசர் நம்மை விட்டு போக போறாரே அப்படின்ற ஒரு வருத்தம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்பதான் கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர்களோடு கூட சொன்னார். அது என்ன அப்படின்னா, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கும் இடத்திற்கு உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மேலான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வேதாகமத்திலே நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதுல மிகவும் மேன்மையான ஒன்று என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் நமக்காக வந்து மரித்து நம்மை ரட்சிப்பான் என்பது ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம். அதோடு இசைவாக இதோ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு போய், இதோ நான் இருக்கும் ஸ்தானத்திலே, என் பிதாவோடு கூட நான் இருக்கும் ஸ்தலத்திலே உங்களையும் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இதை ஒரு ஆனந்த வாக்கியமாக இதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் இங்க சொல்லும் போது நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாக்கியத்திற்கும் மகா தேவனும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பிரசன்னமாகுதல். பவுல் இதை சொல்லும் போது இது ஏதோ ஒரு ரகசியம் என்று சொல்லாமல், இங்கே மகிமையான பிரசன்னமாகுதலுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் யுகங்களெங்கிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு வருகிறார். அது என்ன அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியத்துல கூட கிருபாசன தண்டையில போகணும் அப்படின்னா பாவ மன்னிப்பை பெற்று சுத்திகரிப்பை பெற்று பிற்பாடுதான் கிருபாசன தண்டைக்கு போக முடியும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதனாலதான் இதே தீத்துவின் புத்தகத்திலே, இதோ நாம் லௌகீக காரியங்களை வெறுத்து, இந்த உலகத்தின் இச்சைகளை வெறுத்து வேத பக்தியா இருந்து நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. இல்ல ஒரு கேள்வி, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எப்பவுமே நாம் இதுவரைக்கும் எப்படி படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. எப்பவுமே நம்ம தலைப்புகள் போடும் பொழுது கூட கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்றுதான் நாம் போடுவோம். நம்முடைய 28 டாக்டரின்ஸ்ல கூட இது 28 மூல உபதேசங்கள்ல இவ்விதமாகவே வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை நாம் சற்று ஆழமாக கவனிக்கும் போது, இதோ 2வது விசை கிறிஸ்து வரும்போது கிறிஸ்து மாத்திரம் வரவில்லை, கோடான கோடி தேவ தூதர்களிலும் அதிலும் விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் கூட வருகிறான் என்பதுதான் சத்தியமாய் இருக்கிறது. அதை கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயின் சுவிசேஷ புத்தகம் 26:64 சொல்றாரு, அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரர் சர்வ வல்லமையுடைய வலது பாசத்திலே வீற்றிருப்பதையும் வானங்களின் மேகங்களின் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். நிச்சயமாகவே கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த போது, இதோ நான் மாத்திரம் திரும்பி வரேன்,
என் பிதாவோடு நான் வருகிறேன், அவருடைய வலது பாசத்திலே நான் வீற்றிருக்கிறதையும் கோடான கோடி தேவ தூதர்கள் என்னோடு கூட வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே இது உண்மை. இந்த வாக்கியத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். இதை உறுதி செய்கிறதற்கு தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, பிதாவும் வராரா? இதுவரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே. நான் நினைச்சேன் கிறிஸ்து தான் வந்து நம்ம எல்லாரையும் பிதா கிட்ட கூட்டிக் கொண்டு போகிறார். இல்லை, நாம் ப்ராபசிய தீர்க்க தரிசனத்தை நன்றாக கவனிக்கும் பொழுது நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுல நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் மட்டுமாகவும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவன். அவருக்கு முன்பாக கோடான கோடி தேவ தூதர்கள் அவரை சேவிக்கிறார்கள். 1000 10,000 பரிசுத்தவான்கள் அவரை சேவிக்கிறார்கள் என்பதை தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே காண்பித்து, இந்த நியாய விசாரணைக்காக கிறிஸ்து போகிறார். மேகங்களுடனே போய் இந்த நுட்ப நியாய விசாரணை முடித்த பிறகு கிறிஸ்து வருகிறான் என்பதை காண்பிக்கிறது தான் இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம். அதுல இங்கு ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மட்டுமாக இதோ இந்த சின்ன கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரலோகத்திலும் இதோ அரை மணி நேரம் அமைதல் உண்டாக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, பிதாவும் வருகிறார், அவருடைய குமாரரும் வருகிறார், கோடான கோடி தேவ தூதர்களும் வருகிறபடினால் ஒரு பெரிய அமைதல் உண்டானது. 2 விஷயம் தான் வேதாகமத்திலே அமைதலை நாம் பார்க்க முடியும். மனுஷ பாவம் செய்த போது தேவ தூதர்கள் அமைதலானார்கள். ரட்சிப்பின் திட்டம் அறிவிக்கப்பட்ட போது மீண்டும் அவருடைய காலத்தையும் அவருடைய வாக்கியங்களை வாசித்தார்கள். They played one note high என்று சொல்லி அம்மையார் அவர்கள் எழுதுகிறார்கள். அதற்கு அப்புறம் அமைதல் எப்போ அப்படின்னா, பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரரும் நமக்காக வரும் பொழுதுதான். சரி, இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் 2ஆக பிரிந்திருக்கிறதே. ஒரே வேதாகமம் தான். ஆனா அதை ஒரே வேதாகமத்தை எடுத்து ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா பகிரங்க வருகை, இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா இல்ல ரகசியமா வந்து ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம் அந்தி கிறிஸ்து அரசாளுமா, இதோ மத்திய வானத்துல இருக்கிற நாம 7 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம வருவோம், இந்த உபத்திரவத்துல நமக்கு பங்கு கிடையாது, இந்த உபத்திரம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ரகசியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நூதனமான உபதேசத்தை சாத்தான் திணித்து வருகிறார். இதுல அகப்பட்டிருக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அது எத்தனையோ கணக்கில்லாதவர்களாக இதிலே அகப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை நன்றாக கவனிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும், மகிமையோடு கிறிஸ்து வருகிறார், பிதாவின் மகிமை பொருந்தினவராக வருகிறார். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக இதோ எல்லா பாவிகளும் நடுங்குவார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. எப்பவுமே இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சப்ஜெக்டை படிக்கும் போது நம்ம இந்த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, பகிரங்கமா வராரு, எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற வசனத்தை எல்லாம் எடுத்து காட்டுவோம். அதுக்கு அடுத்து இதோ எல்லா செவிகளும் கேட்கத்தக்கதாக எக்கால சத்தத்தோடு வருவார், இட்ஸ் an audible coming என்று சொல்லுவோம். இதோ அவர் வருகிறதை கண்கள் யாவும் காணும், இட்ஸ் a literal coming என்று சொல்லி அப்படிப்பட்ட வசனங்களை நாம் எடுத்து சொல்வோம். ஆனால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே நாம் என்ன செய்ய போகிறோமே என்றால், இந்த ரகசிய வருகையை நம்புகிறவர்கள் இதோ எப்படிப்பட்ட வஞ்சனையிலே அகப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் அவர்களுக்கு காண்பிக்கிறது மிகவும் அவசியம். 7 வஞ்சனைகளில் அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். அதை ஒவ்வொரு வஞ்சனையாக என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். எப்பவுமே இந்த ரகசிய வருகையை நம்புகிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ரகசியமா பிரதர் நம்ம போயிடுவோம், அதுல கொஞ்சம் பூரணமாகாம நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள உபத்திரவக்காரங்கிட்ட ஆண்டவர் விட்டுட்டு அந்த உபத்திரவத்துல ஒருவேளை அவன் மனம் திரும்பினான்னா அதுக்கப்புறம் இதோ ஆண்டவர் அவங்களை வந்து சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவங்க எப்பவுமே ஒரு 2வது சான்ஸ் இருக்கிறது போல போதிப்பார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு முதல் விஷயத்தை அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை மனவாட்டி? எப்பவுமே இதை அவங்க சொல்லும் போது இதைதான் அவங்க கிட்ட கேட்பேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு மனவாட்டி திருச்சபை தான். அந்த ஒரே மனவாட்டி திருச்சபைக்காக தான் கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு 2 மனையாட்டி அல்ல. நிறைய நேரத்துல பழைய ஏற்பாடை போதிக்கும் போது யூதர்கள் ஒரு மனையாட்டி என்று சொல்வார்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பிறகு புதிய ஏற்பாட்டு சபை ஒரு மனவாட்டி என்று சொல்லி இன்னைக்கு போதிக்கிறவர்கள் உண்டு.
அது தவறு. ஏன் அப்படின்னா இந்த சத்தியம், இதோ இந்த ரகசியம் பெரியது என்று பவுல் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா ஆதாமை நித்திரைக்குள்ளாக ஆழ்த்தின பொழுது ஒரே ஒரு விலா எலும்பை தான் எடுத்தான். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தேவனுடைய நியமனமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் ஒரு ரகசியம். அதனாலதான் இயேசு இங்கு சொல்லும் பொழுது, இதோ இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது எத்தனை மந்தை? 2 மந்தை இல்ல, ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் இருப்பான். அதனால முதல்ல அவங்களுக்கு என்ன நம்ம கத்துக் கொடுக்கிறோம்னா, கிறிஸ்துவுக்கு ஒரே மனையாட்டி தான், ஒரே மந்தை தான், ஒரே சரீரம் தான் என்பதை அவர்களுக்கு முதலாவதாக நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அந்த வஞ்சனையை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னா, இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் ரியலி டிவைடட்? இது இவ்விதமாகவா வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கும்போது இல்லை. அதற்கு முன்பாக, இயேசு வருகிறதற்கு முன்பாக 2ஆ இருந்துச்சு. அது உண்மை, வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா யூதர்களை அல்லாதவர்கள் எல்லாம் புறஜாதியார்கள். கிறிஸ்து வந்து மரிக்கிறதற்கு முன்னாடி இதோ 2ஆக பிரிந்து இருந்தது. ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு ஆண்டவர் நமக்கு என்ன காமிச்சிட்டார்னா, இதோ அங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை காமிச்சிட்டு பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதிரத்தார்னா யாரு? புறஜாதியார், ரட்சிக்கப்படாத புறஜாதியார்களும் யூதர்களும் தனியாகவே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் அந்த சாங்சுரி சர்வீஸ்ல எல்லாம் போய் பங்கு பெற முடியாது. அவன் அந்த விருத்த சேதனம் செய்யப்படாதவன் தேவனுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பாக இருக்கணும். அதைதான் இந்த அதிகாரத்துல பவுல் கற்றுக் கொடுப்பார். ஆனால் இப்பொழுதோ கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே ஒரே சரீரமாக, அந்த ஒரே சுதந்திரத்திற்குள்ளாக நம்மை இணைத்து வாக்குத்தத்தம் பண்ணி, இதோ இந்த மேன்மையான இத வந்து கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை இங்கு அழகா சொல்வாரு. அதுல இந்த 3வது வசனத்தை என்ன அழகா சொல்றாரு பாருங்கள். எபேசியர் 3:3, அந்தபடியே புறஜாதியர்கள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரம். தனி சுதந்திரம் கிடையாது. சபை, புதிய ஏற்பாட்டு சபை அப்படின்னு ஒரு தனி சுதந்திரம் கிடையாது. பவுல் அப்படி எங்கேயுமே போதிக்கவில்லை. உடன் சுதந்திரமாய், ஒருவேளை புறஜாதியார்களா இருந்து இயேசு மேல நம்பிக்கை வைத்தாங்கன்னா அவங்க யூதர்களோடு இணைக்கப்படுகிறார்கள். ஒரே மாம்சம், ஒரே சரீரம் என்று சொல்லி இங்கு பவுல் கற்றுக் கொடுக்கிறார். ஒரே சரீரத்திற்குள் ஆனவர்களுமாய். கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரம் தான், அவர் தலை. இது அவருடைய திருச்சபை, மனைவாட்டி திருச்சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. அந்த ஒரே சரீரத்திற்குள்ளாய், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறோம் என்கின்ற இந்த ரகசியம். நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு சரீரம் இல்லை. வேதத்தை படிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். பவுல் இதை சொல்லிட்டு அடுத்து கீழே என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும், ஒன்றாய் சிலுவையில இணைத்தத கள்ள போதகர்கள் எழும்பி கிறிஸ்துவின் சரீரத்தை மறுபடியும் பிரிப்பாங்க அப்படின்றத பவுல் அறிந்திருந்தார். அதை இங்க சொல்லும் பொழுது எபேசியர் 4:3 சொல்றாரு, சமாதானத்தின் கட்டியினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், எதை ஆண்டவர் சிலுவையில ஒண்ணுன்னு சேர்த்தாரோ அதை எப்பவுமே பிரிக்கிறது அவனுடைய வழக்கம். ஆண்டவர் பரிசுத்தம் அப்படின்னு ஒண்ணு சொன்னா அதெல்லாம் பரிசுத்தம் இல்ல. 7ஆம் நாள் பரிசுத்தம் அப்படின்னு அவன் சொல்லுவான், வாரத்தின் முதல் நாள் பரிசுத்தம். நேர் எதிர்மறையாகவே இதோ போதித்து சத்துரு அநேகரை வஞ்சித்திருக்கிறான். சிலுவையிலே ஒன்றாக இணைக்கப்பட்டதை மறுபடியும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதோ புதிய ஏற்பாட்டு சபை தனியா போயிடும், அதுக்கப்புறம் ஆண்டவர் இங்கு கைவிடப்பட்டவங்களை மீண்டும் வந்து ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை இங்கு சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதனாயினும் கிரேக்கனாயினும் அடிமையாயினும் சுயாதீனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். நீங்க பாலுடைய டீச்சிங்க படிச்சீங்கன்னா, ஒன் பாடி, ஒன் ஃபெய்த், ஒன் லார்ட், இது மாதிரி நிறைய இடத்துல ஒண்ணு 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 என்று சொல்லி நிறைய இடத்துல அவருடைய புத்தகத்துல எழுதியிருப்பார். நான் இது ஒரு தனி பிரசங்கமாகவே வச்சிருக்கிறேன். ஒன் பாடி, ஒன் ஃபிளஷ், ஒன் ஃபெய்த். இதுல எவ்வளவு அழகாக இதை யாருமே பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் சரீரம் ஒன்று, ஒரே சரீரம்னா அதற்கு 2வது விசை அவர் வருவான், அந்த சரீரத்தை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வான் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, 3வது வஞ்சனை என்ன அப்படின்னா,
இவங்க இந்த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், கிருபையின் கதவு அடைக்கப்படுகிற இந்த வேத பகுதிகளை அவங்க சரியா படிக்கிறது இல்ல. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரகசியமா சபை போயிடும், கைவிடப்பட்டவன் இந்த பூமியில இருப்பான், அவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் மனம் திரும்புவான், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில அவன் அகப்பட்டு அவன் ரொம்ப துன்பப்பட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்பி ஒருவேளை உண்மையா அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான்னா அதுல அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு 2வது சான்ஸ இதோ இவங்க போதிக்கிறாங்க. வேதம் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், கிறிஸ்து அதை மிக தெளிவாக ஓமானங்களிலே சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை 10 கன்னிகைகளின் ஓமானத்திலே சொல்லும் போது கூட அப்படியே அவர்கள் அந்த எண்ணெய் இல்லாத போது வாங்க போன போதே மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் ஆண்டவர் நோவாவின் பிள்ளையின் கதவை அடைத்து விட்டாரே என்றால் அதுக்கப்புறம் யாரு தட்டினாலும் ஆண்டவர் திறக்க மாட்டாரு. அதே போல எல்லா ஓமானங்களையும் நீங்க எடுத்து ஆராய்ந்து பாருங்க, கிறிஸ்து எங்குமே 2வது ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் போதிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒன்ஸ் கிறிஸ்து பரிந்து பேசும் ஊழியத்தை முடித்து விட்டாரே என்றால் அவர் திரும்பி வரும்போது ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் சேனைகளின் கர்த்தராக அவர் திரும்பி வருவார். அதுக்கப்புறம் ஒரு அங்கு மனமாறுதலுக்கு ஏதுவாக இடம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அழுகையும் பார்க்கடிப்புமான இடத்திலேயே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி எல்லா ஓமானங்களிலும் கிறிஸ்து அவிதமாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இந்த 3வது வஞ்சனையும் அவர்களுக்கு காண்பித்து விட்டோம். சரி, 4வது வஞ்சனை என்னன்னா, இவங்க என்ன நம்புறாங்கன்னா, நம்ம எல்லாம் ரகசியமா போன பிறகுதான் அந்த பெரிய உபத்திரம் வரும் பிரதர், அதுக்கு முன்னாடி உபத்திரம் எல்லாம் வராது, அந்தி கிறிஸ்து ஆளுகை எல்லாம் இல்லை என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். காரணம் என்னன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் சத்தியம் அவங்களுக்கு தெரியல. அது போப்புவின் மார்க்கத்தை குறித்தே பேசுகிறது. அதனுடைய காயம் மீண்டும் சொஸ்தமாக்கப்பட்டு அது வருகிறது என்பதையே அங்கே வெளிப்படுத்தல் 13 பேசுகிறது என்பதை அவங்க அறியாததுனால அவங்க என்ன போதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் ரகசியமா போன பிறகுதான் உபத்திரம் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா வேதத்துல நமக்கு காமிச்சிட்டாரு. முதல்ல ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி ஒரு பெரிய உபத்திரவம் வரும். அதைதான் இங்க தானியேலுக்கு ஆண்டவர் காண்பித்தார். 12ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியத்திலே சொல்லும் போது, எக்காலத்திலும் தோன்றிராத ஆபத்து காலம் அப்பொழுது வரும், அந்த உபத்திரவம் முடிந்த பிறகுதான் யாரு வரா அப்படின்னா மிகாவேல் வருகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தேவனை போன்றவர். இதோ கிறிஸ்துவுக்கு இன்னொரு நாமம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மிகாவேல் என்றால் தேவனை போன்றவர். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், தேவன் பிதாவாகிய தேவனை போல அவருடைய ஒத்த ரூபத்திற்கு ஒத்த மகிமையும் ரூபத்தையும் உடையவர் அவருடைய குமாரனே. அப்பொழுதுதான் ஜீவ புஸ்தகத்திலே பெயரெழுதப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்படின்னா வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரிபுலேஷன். முதலாவதாக நீங்களும் நானும் உபத்திரவப்பட வேண்டும். அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா மீண்டும் போப்புவின் மார்க்கம் எழும்பி வரும், அதனுடைய காயம் சுத்தமாக்கப்பட்டு வாங்கவும் விற்கவும் கூடாமல் செய்து கொலை செய்யவும் அவர்கள் அதிகாரத்தை பிறப்பித்து உண்மையாய் தொழுகை பண்ணுகிறவர்களை நிக்கிரகம் பண்ண அவர்கள் முற்படும் போது கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை தீர்க்க தரிசனத்திலே சொல்லுகிறார். 5வது வஞ்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்து தான் இங்க வராரு, அங்கே ரகசியமா நம்மளை முதல்ல கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ப்ராஃபஸியை நல்லா படிக்கும் போது who comes first, ஆன்டி கிரைஸ்ட் தான் முதலாவதாக வருகிறான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதை குறித்து இங்கு சொல்லும் போது பவுல் ரொம்ப அழகா சொல்றார். என்ன அப்படின்னா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வேர்ஸே கிறிஸ்துவினிடத்திலே நாம் சேர்க்கப்படுகிறதும் அந்த நாளை குறித்தும் நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லிட்டு இந்த 3வது வசனத்திலே சொல்லும் போது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவா காமிச்சிட்டாரே. இதோ இந்த மிருகத்தின் காயம் சொஸ்தமாக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மிருகத்தை ஆச்சரியமாய் பார்த்து இந்த மிருகத்தை பின்பற்றி
இதோ இவர்கள் சொல்லுகிறது உண்மை என்று சொல்லி பொய்யான அற்புதங்களினால் வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதை நாம தெளிவா அறிந்திருக்கிறோம். அதைதான் இங்கு சொல்லும் போது பவுல் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாக்கிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள்ல எதை பத்தி பேசுறாரு? கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இப்போ இந்த 5வது வஞ்சனையில அவங்க என்ன அகப்பட்டிருக்கிறாங்கன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல ஏற்கனவே நம்மள கிறிஸ்து ரகசியமா கூட்டிட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன கொம்புவின் ஆளுகை என்று நினைக்கிறார்கள். அல்ல, ஆண்டவர் ரொம்ப தெளிவா காமிச்சிட்டாரு, இதோ கேட்டின் மகனாக்கிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப நேத்தே நம்ம பார்த்தோம், இது மிக முக்கியமான ஒரு அடையாளம். இதோ அவர்கள் எழும்பி தன்னுடைய கிரியைகளை எல்லாம் நடப்பித்து முடித்த பிறகுதான் ஆண்டவர் வருவார். இதோ இந்த சின்ன கொம்புவின் ஆளுகையை முற்றிலுமாய் நிக்கிரகம் பண்ணுவார். அவன் வேற விதமாய் அழிக்கப்படுவான். அந்த வேற விதம் வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் அவர்களை நாசம் பண்ணுவார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, 6வது வஞ்சனை என்ன அப்படின்னா, ஏன் இன்னும் ஜீசஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ப்ராபசிய படிக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பிதாவாகிய தேவன் குமாரரை ஏன் இன்னும் உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னா, வேதம் ரொம்ப தெளிவா நமக்கு காண்பிக்கிறது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்து அப்பப்போ இடையில வருவாரு, ரகசியமா நம்மளெல்லாம் கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, மிக அழகாக அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. எபிரேயர் 10:12 சொல்லும் போது, அவரோ பாவங்களுக்காக ஒரே பலியாக செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை நல்லா கவனிக்கணும். ஜீசஸ் இடையில ரகசியமா வர மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சத்துருக்கள் எல்லாரையும் பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். வேதாகமும் இதைதான் கற்றுக் கொடுக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரகசியமா கூட்டிட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை வரும், அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான உபத்திரம் வரும் 7 வருஷம் என்று சொல்லி வேதத்தில் இல்லாத ஒன்றை மனிதர்களுக்கு காண்பிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்து எப்ப வருவாரு அப்படின்னா, அவருடைய சத்துருக்களை எல்லாம் பிதாவாகிய தேவன் அவருடைய பாதத்தின் கீழே போட்ட உடனே அவர் இதோ புறப்பட்டு வருவான் என்பதை தீர்க்க தரிசனம் நமக்கு காண்பிக்கிறது. சரிங்களா? இது 6வது அவருடைய வஞ்சனை. 7வது வஞ்சனை இதை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வைக்கும். பவுல் இதைதான் போதித்தான். பவுல் என்ன போதிக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். இந்த உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை பவுல் ரொம்ப தெளிவா காண்பிக்கிறார். அதை சொல்லும் பொழுது, அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, அவர் ஏற்கனவே உயிரோடு எழும்பிட்டார். பின்பு நல்ல கவனிங்க, அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த வேத பகுதியை தான் ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ட்ட நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன். அவர் இந்த பகுதியை படிச்சதும், ஐயோ இப்படி இருக்கான் அப்படின்னாரு. அப்ப நான் கீழே வாசிங்க பாஸ்டர் அப்படின்னு அவர் 24வது வசனத்தை வாசிச்சாரு. அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்படின்னு வாசிச்சாரு. அப்ப நான் அவருக்கு எப்படி வாசிச்சு காமிச்சேன்னா, அதற்கு பின்பு 7 வருஷ உபத்திரவ காலம் துவங்கும், அந்தி கிறிஸ்து உட்காருவான் அப்படின்னு நான் வாசிச்சேன்னா, பாஸ்டர் அப்படி இல்லையே இந்த வசனத்துல அப்படின்னாரு. அப்படித்தானே நீங்களாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, மக்களுக்கு இப்படித்தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு அவர் மறுபடியும் அவருடைய முட்டை கண்ணை போட்டுட்டு இந்த வேத பகுதியை மறுபடியும் வாசிச்சாரு. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைதனங்களையும் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரித்து அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல, அவர்களை அழிக்கிறார். அதுல குறிப்பாக மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்களை கொஞ்சம் பேரை 7 வாதையில அழிக்கிறாரு. ஒரு சிலரை அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் அழிக்கிறார் என்பதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இதை அந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் பார்த்ததும், ஆமா பாஸ்டர், நாங்க இது வரைக்கும் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் போது அதுக்கப்புறம் தான் அந்தி கிறிஸ்து ஆட்சியெல்லாம் நடக்கும், 7 வருஷம் நாங்க நம்பிட்டு இருக்கோம். ஆனா பவுல் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரே பாஸ்டர், இப்ப இந்த 7 பாயிண்ட அவருக்கு அழகா சொன்னதும், இதெல்லாம் நம்முடைய பிரதர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு முக்கியமான கிளாஸே அவர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நான் தொடர்ச்சியா சேலத்துல போய் ஏறக்குறைய 2 வருஷமாக பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ்க்கு பைபிள் ஸ்டடி கொடுத்துட்டு இருக்கேன்.
ஆண்டவர் மகத்தான வாசலை திறந்திருக்கிறார். இதோ இது உண்மையான சாட்சி. அதுல ஏறக்குறைய முதல் துவக்கத்துல 100 ஊழியக்காரங்க வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாங்க. இப்போது தவறாமல் 25 30 ஊழியக்காரங்க வந்து நம்மகிட்ட பைபிள் ஸ்டடி இருக்கிறாங்க. ஆனா இந்த பேண்டமிக் தான் கொஞ்சம் தடை பண்ணி விட்டது. நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசலை ஆண்டவர் திறப்பார். உண்மையான சத்தியத்தை சொல்லுகிறதற்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். சரி, இப்போ இது ஒரு அனுபவம். நான் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டரை நான் பார்த்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, பிரதர் நீங்க ரகசிய வருகைக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரகசிய வருகையா? அப்படி எங்கும் வேதத்திலே இல்லையே அப்படின்னு. என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இதோ ரகசியம் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரகசியம்னு என்னத்த சொன்னாரு? நாம் எல்லாம் மரிப்பதில்லை என்கின்றதான் ரகசியம்னு சொன்னாரு. அவருடைய வருகை ரகசியம்னு சொல்லலையே அப்படின்னு. இல்ல பிரதர், நீங்க நல்லா பைபிளை படிச்சு பாருங்க, ரகசியம் அப்படின்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், நான் பைபிள தேவனுடைய பலத்தினால படிச்சு வரேன், மேன்மை பாராட்டுகிறதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா நான் உங்களுக்கு வேதத்துல இருந்து பவுல் 9 ரகசியங்களை பேசுறாரு, உங்களுக்கு பைபிள்ல இருந்து காட்டட்டா அப்படின்னு. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச ரகசிய வருகை ஒண்ணுதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பெருமையா பேசினாரு. நான் சொன்ன, வேதத்தை நன்றாக கவனிப்போம். நீங்க சொன்ன முதல் ரகசியம் 1 கொரிந்தியர் இதோ 15ஆம் அதிகாரம், அதுல குறிப்பாக 51வது வசனத்திலே சொல்றாரு. இந்த ரகசியம் என்ன அப்படின்னா, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஏன் அப்படின்னா, இயேசுவின் 2ஆம் வருகையிலே பரிசுத்தமாக்கப்பட்டு முத்திரையை தரித்து கொண்ட, தேவ முத்திரையை தரித்து கொண்ட பிள்ளைகள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்பதை தான் ரகசியமா சொல்றாரு அப்படின்னு அவர் அப்படியே உற்று பார்த்தாரு. ஆமா, வசனம் அப்படிதான் இருக்கிறது. அடுத்து 2வது ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ அங்கே கொலோசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை காமிச்சேன். இது என்ன அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பதுதான் ரகசியம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். இது 2வது ரகசியம் பவுல் சொல்றது அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அதை பார்த்தாரு. 3வது ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி எபேசியரின் புத்தகம் 5:32க்கு அவருடைய கவனத்தை திருப்பினேன். இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஒரு விஷயத்த சொன்னேன், ஐயா ரகசியம் ரகசியம் என்று சொல்லி பவுல் அநேக ரகசியங்களை புதிய ஏற்பாட்டிலே நமக்கு காண்பித்திருக்கிறாரே. அதனால இந்த ரகசியம்ன்ற ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ரகசிய வருகைன்னு போதிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்படியா, மற்ற ரகசியங்களை எல்லாம் எனக்கு காட்டுங்க அப்படின்னாரு. அடுத்து அவர்களுக்கு இதோ அடுத்த ரகசியத்தை காண்பித்தேன். இது என்ன அப்படின்னா, விசுவாசத்திற்கு கீழ்ப்படும்படியாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன். சுவிசேஷத்தை என்னன்னு சொன்னாரு? இதோ விசுவாசத்திற்குரிய இந்த சுவிசேஷத்தை ரகசியம் என்று சொன்னார். ஏன் அப்படின்னா, 3ஆம் வானம் வரைக்கும் ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், இதோ அவன் தேவ ரகசியங்களை கேட்டான் என்று சொல்லி இந்த மேன்மையை பவுலுக்கு தான் ஆண்டவர் காண்பித்தார். அததான் இவர் இங்க கீழே சொல்லும் போது ரகசியம் ரகசியம் ரகசியம்னு பவுல் சொல்றாரு அப்படின்னு. இதுல நம்முடைய விசுவாசத்திற்காக ஆண்டவர் வெளிப்படுத்தின இவைகள் அனைத்தும் ரகசியமாகவே இருக்கிறது, ஆனால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ரகசியத்தை காண்பித்தேன். இது என்ன அப்படின்னா, இதை நமக்கு நன்றாக தெரியும். இதோ ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவன் கொடுத்த ஞானம் எல்லாமே ரகசியம் என்று பவுல் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதியை காண்பித்தேன். 1 கொரிந்தியர் 2:7 காண்பித்தேன். அவர் அப்படியே ஆச்சரியமாயி உட்கார்ந்துட்டாரு. அதற்கு அடுத்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க என்று எபேசியர் 1:10 கொண்டு போனேன். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம், அவருடைய சித்தமே ரகசியம் சொல்றாரு. அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் ரகசியம்தான் என்று சொன்னேன். அந்த பிரதர் பயங்கரமா ஆச்சரியப்பட்டாரு. என்னங்க இப்படி எல்லாம் பைபிளை படிப்பீங்களா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து அவர்களுக்கு காண்பித்தேன். அடுத்த ரகசியம் என்ன அப்படின்னா, இதோ யூதர்களோடு புறஜாதியர்களாகிய நாம் இணைந்தோம் பார்த்தீங்களா, ஒரே சரீரமா, இதுவும் ரகசியம் என்று பவுல் சொல்லுகிறார். இது ரகசியம் என்று இங்கு சொல்லுகிறார் என்று எபேசியர் 3:3 அவருக்கு காண்பித்தேன். அவர் ஆச்சரியப்பட்டார்.
அடுத்த ரகசியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, அன்றியம் வேத பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படி மகா மேன்மை உள்ளது. இதோ கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார், இதோ அவர் இவ்விதமாக பிரசங்கிக்கப்பட்டார், தேவ தூதர்கள் அவரை பார்த்தார்கள், மகிமையிலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதையும் பவுல் ரகசியம் என்று சொல்லுகிறார் என்று கடைசியா 9வது ரகசியத்தை அவருக்கு சொன்ன, இதுதான் அந்தி கிறிஸ்துவை பற்றிய ரகசியம். இதை அவர்கிட்ட சொல்லும் போது 2 தெசலோனிக்கேயர் 2:7 அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அப்படின்னா பவுலுக்கு நல்லா தெரியும், இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் வழியாய் வருகிற சின்ன கொம்புதான் இந்த அந்தி கிறிஸ்து என்பதை பவுல் அறிந்திருந்தார். அந்த அக்கிரமம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்பதை காண்பிக்கிறார் என்று சொல்லி அவருக்கு ப்ராபசியை கத்துக் கொடுத்ததும் அவர் அப்படியே இதோ இவ்விதமாக இருக்கிறதா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, அப்படின்னா பவுல் மிக தெளிவான அறிவை இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு அவர் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல அடுத்து இன்னொரு பகுதிக்கு அவரை காண்பித்தேன், கொண்டு போனேன். அந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்ட்ல நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஊழியம் செய்யறோம் பிரதர். நம்முடைய ஊழியத்திலே சேர்க்கப்படுகிற விசுவாச பிள்ளைகளை பரிசோதிக்க போகிறது என்ன அப்படின்னா தேவனுடைய அக்கினியின் பிரசன்னம். அதனால கிறிஸ்து 2வது முறை வரும்போது நீங்க நினைக்கிற மாதிரி ரகசியமா கூட்டிட்டு போயிடுவாருன்னு சொல்றீங்களே, அதை பவுல் போதிக்கல. வாங்க உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று இன்னொரு வேத பகுதிக்கு கொண்டு போன. அதுதான் இங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். அதிலே அந்த அதிகாரத்தை நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, அந்த அஸ்திபாரமே இல்லாமல் வேற அஸ்திபாரத்தின் மேல் யாரும் கட்ட முடியாது. இதோ இதுல எல்லா ஊழியக்காரனும் ஊழியம் செய்து கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறான். இப்ப 13வது வசனத்தை கவனிப்போம். அவனுடைய வேலைப்பாடு இதோ எத்தன்மை உள்ளது என்பதை நாளானது விளங்க பண்ணோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து பவுல் சொல்லும் போது இதோ ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அப்படின்னா the fire is going to test. கிறிஸ்துவின் மகிமையான பிரசன்னம் நம்மை சோதிக்கும். நம்ம உண்மையிலேயே பரிசுத்தமானவர்களா, உண்மையா ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தோமா, அல்லது இன்னும் உலகத்திலே நாம் அசுத்தத்திலே அங்கே உழண்டு புரண்டினோமா என்பதை தேவ அக்கினி பரிசோதிக்கும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம பக்தியின் வேஷத்தை போட்டு நான் ஒரு நல்ல பாஸ்டர், எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு எல்லா வசனங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னமே ஒவ்வொருவனையும் சோதிக்கும் என்பதை பவுல் காண்பித்திருக்கிறார். அதை இங்கு சொல்லும் போது ஏனெனில் அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு இதோ எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினியானது பரிசோதிக்கும். இதைதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பவுல் இந்த பிரகாரமா தான் போதித்தார். ரகசிய வருகையை பவுல் போதிக்கவில்லை என்று சொல்லிட்டு 14வது வசனத்தை வாசித்து காண்பித்தேன். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால், அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில அவன் எரிஞ்சு சாம்பலாக்காம இதோ அவரால் கொண்டு பண்ண வரப்பட்ட விசுவாசி இருந்தாங்கன்னா இதோ அவன் கூலியை பெறுவான். ஆனா கீழே சொல்றாரு 15வது வசனத்திலே, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். ஏன்னா அந்த ஊழியக்காரர் உண்மையா இருந்தார். ஆனா அவரால் கொண்டு வரப்பட்ட அந்த ஆத்துமா உண்மை இல்லாதனால அது அழிந்து போகும். ஆனால் உண்மையான ஊழியக்காரன் அழிந்து போக மாட்டான். அதையே இங்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்கள், அதுவும் அக்கினியிலே பட்டு தப்பினது போல இருக்கும். அப்படின்னா பவுலுடைய மனசுல மிக தெளிவா இருந்தது, கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மகிமையான பிரசன்னம், ரகசியம் அல்ல. பிதாவின் மகிமை பொருந்தினவராக வருகிறார். நம்முடைய தேவன் யார்? பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறார். ஆனா இதுல என்னன்னா, ஒரு பரலோகத்துக்கு போகும்போது 3 சர்ப்ரைஸ் இருக்க போகிறது. என்ன இந்த 3 சர்ப்ரைஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? பரலோகத்துக்கு வந்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நான் எப்படி இங்க வந்தேன்? அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஐயோ, ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு இங்கு கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் எப்படி இங்க வந்தேன் என்பது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். 2வது ஆச்சரியம் என்னன்னா, இதோ எங்க நானு வருவாரு பரலோகத்துக்குன்னு நம்பின அந்த போதகரை காணுமே, எங்க அப்படின்னு தேடுறது 2வது சர்ப்ரைஸ். ஏன்னா அவர் வரல, ஏன்னா அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில அவர் உண்மையா இல்ல. இது செகண்ட் சர்ப்ரைஸ். 3வது சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இவெல்லாம் வரமாட்டான்னு இல்ல நான் நினைச்சேன், இந்த பாவி பையன் எப்ப மனம் திரும்பினா, எப்ப இவன் பரிசுத்தமானா,
இவெல்லாம் வந்துட்டானே அப்படின்ட்டு 3 சர்ப்ரைஸ் இருக்கும் என்று சொல்லி இதோ அங்கே முக்கியமாக சொல்லப்படுகிறது. சரி, இங்கு நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்திலே யார் நிலை நிற்பான் என்பதை வேதாகமும் நமக்கு நன்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பகுதிகளை எல்லாம் பவுல் நன்றாக படித்திருந்ததுனாலதான் கர்த்தருடைய நாள் மகிமையான நாள், அதிலே இதோ மனம் திரும்பாதவனோ அங்க பக்தியின் வேஷத்தை தரித்தவெல்லாம் எரிந்து போவான் என்கின்ற உபதேசத்தை பவுல் கொடுத்தார். இங்க ஏசாயா சொல்லும் பொழுது அழகா சொல்றார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே சொல்லும் போது, சியோனிலும் பாவிகள் திகைக்கிறார்கள் அப்படின்னா சபையில இருக்கிறவன் கூட திகைக்கிறான். ஏன் அப்படின்னா மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மாயம் பண்றது. கிறிஸ்து வந்த போது கிறிஸ்து கிட்ட யாரு சேர முடியலன்னா மாயம் பண்றவங்க. பாவிகள் எல்லாம் வெளிப்படையா தன்னுடைய பாவத்தை மறைக்காம வெளிப்படையா சொல்லி யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவினுடைய மந்தையிலே வந்து சேர்ந்தார்கள். ஆனா இந்த மாயை தன்மை இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறதுலயே கொடிய பாவம் அதுதான். அதனாலதான் எங்க ஆண்டவர் சொல்லும் போது மாயக்காரர்களை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்து நிற்பவன் யார்? இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து இதோ 2வது விசை வருவான் என்று நாம் நம்பி இருக்கிறோம். மாயம் பண்ணுகிறோமா? அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் கேட்கிறாரே. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு நன்றாக தெரியும். இப்ப கீழே சொல்லும் போது இதோ 6 அடையாளங்களை கற்றுக் கொடுக்கிறார் ஏசாயா. முதல் அடையாளம் என்ன அப்படின்னா நீதியாய் நடந்து. யார் நீதியா நடப்பாங்க அப்படின்னா கட்டளைகளின் படி உண்மையாய் நடக்கிறவனே நீதியாய் நடக்கிறவன். அவனிடத்திலே அநியாயம் இல்லை. உண்மையா கற்பனை கை கொள்ற பிள்ளைகளிடத்திலே பாவம் இராது என்பதை வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப முதல் நடக்கையே என்ன அப்படின்னா நீதியா நடக்கணும். பாவத்தில் அவன் நடக்க மாட்டான். நீதி உள்ள வாழ்க்கை, மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு நேரா எதிர்மறையா நடக்கிறது. அதுதான் உண்மையாய் நீதியாய் நடக்கிறது. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அடுத்து செம்மையானவைகளை பேசி, இன்னைக்கு வாயின் வார்த்தைகள் தான் நம்முடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அது வெளிப்படுத்தும். நிறைய பேரு வேண்டாத விஷயத்த பேசுவாங்க. பேசிட்டு சொல்லுவாங்க, பிரதர் ஒரு ஜோக்குக்கு தான் சொன்ன பிரதர், ஏன் பிரதர் கோச்சிக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்படிங்க ஜோக்கெல்லாம் இங்க ஒன்றுமே இல்லை. நாம வாழ்ற காலம் ரொம்ப சீரியஸான காலம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அவருடைய அன்பை சொல்ல வேண்டும், நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்கிறதுனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, யாரையாச்சும் ஒடுக்கிறதுனால இந்த லஞ்சம் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த ஆதாயம் மற்றவங்களை ஒடுக்கிறதுனால கிடைக்கிற அந்த பணம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நீங்க ஒருவேளை எஜமானா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பரிதானம் வாங்காமல், இதுதான் லஞ்சம். இன்னைக்கு உலகத்துல எது நடக்கணும் அப்படின்னாலும் டேபிளுக்கு கீழே சம்திங் கொடுக்கணும் அப்படின்வாங்க. இந்த சம்திங் கொடுத்து வாங்குறத ஆண்டவர் அங்கீகரிக்கிறதே இல்லை. எனக்கு ஒண்ணு வேணும்னா கர்த்தர் தருவான். அதுக்காக நான் மனுஷன்ட்ட போய் சிபாரிசு பண்ணி எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுங்க, எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும், நீங்க பேசுங்க, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. கர்த்தர் ஒன்றை கொடுப்பாரு என்றால் அது ஆசீர்வாதமா இருக்கும். பணம் கொடுத்து அல்லது மனுஷனை பேச விட்டு ஏவி விட்டு அவர்கள் நமக்காக பேசி கிடைக்கிறதெல்லாம் இதோ அங்கு ஆண்டவர் வெறுக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதேதான் இங்கு சொல்லும் போது பரிதானம் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி தள்ளி, கையில கொண்டு வந்து வச்சா கூட தள்ளி விடணும். இதுதான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். அடுத்து ரத்தம் சிந்துகிறதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு செவிகளை அடைத்து எல்லாம் நம்முடைய சரீரத்தையே கட்டுப்பாடு பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு காண்பிக்கிறார். பொல்லாப்பு காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்ளுகிறவன். இன்னைக்கு பொல்லாப்பு எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய கண்களை மூட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா கீழே 17வது சொன்ன வாக்குத்தத்தம், உன் கண் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்து வரும்பொழுது அவரை ராஜாவாக நாம் பார்ப்போம். அது மாத்திரம் இல்லாமல் இதோ தூரத்தில் உள்ள தேசமாக்கிய பரலோகத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொல்லி மிக அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா பவுல் இது அக்கினி பிரசன்னமான நாள்,
இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் சான்ஸ் இல்ல, இந்த நாள்ல உண்மையா இருந்தாதான் தப்ப முடியும் என்பதை பவுல் நிருபங்கள்ல எழுதியிருக்கணும் தானே. அதை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். சரி, அவருடைய கடிதங்கள் ஒவ்வொன்றாக நாம் அப்படியே வேகமா பார்க்க போறோம். முதல்ல 1 கொரிந்தியர் 1:8 சொல்லும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி. அப்படின்னா இயேசு வரும்பொழுது நிறைய பேரு குற்றம் சாட்டப்படுவார்கள் என்பதை பவுல் சொல்றார். ஏன் அப்படின்னா அவன் அக்கினியின் பிரசன்னத்தினாலே அழிந்து போவான். ஏன் அப்படின்னா அவன் குற்றவாளியாய் கண்டுபிடிக்கப்படுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ வருகிறேன், திருடன் வருகிற விதமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தல் சொல்லிட்டு தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறான். ஆம், என கருமையான் என்னுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து 2வது விசை வரும்பொழுது நிர்வாணியாய் காணப்படுகிறவன் அழிக்கப்படுவான். ஏன் அப்படின்னா அவன்கிட்ட பரிசுத்தம் இல்ல, அவன்கிட்ட நீதி இல்ல, அவன்கிட்ட ஆவியானவர் இல்ல, தேவ சத்தியத்தை அவன் நிராகரித்தபடினான். அதெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படாதபடிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பவுலுக்கு நல்லா தெரியும், இன்னொரு செகண்ட் சான்ஸ் இல்லை. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நிறைய பேர் குற்றம் சாட்டப்படுவார்கள் என்பதை பவுல் அறிந்து சபையை எச்சரித்தார். சரி, பிலிப்பு பட்டணத்திற்கு எழுதும் பொழுது இதோ 1ஆம் அதிகாரம் 11 விதமாய் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் நினைச்சிருந்தாருன்னா ஒருவேளை இன்னொரு சான்ஸ் இருக்கு, 7 வருஷம் உபத்திரவ காலத்துல அவங்க மீண்டும் தப்பிக்கலாம் அப்படின்னா பவுல் தன்னுடைய நிருபத்துல எழுதியிருப்பார். பவுலுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இந்த உலகத்தின் சாம்ராஜ்யத்திற்கு முடிவை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு இல்லை என்பதை பவுல் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தன்னுடைய நிருபங்களிலே எச்சரித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்படியே அடுத்த வசனத்தை அதே பிலிப்பியர் புத்தகத்திலே 2:14 அவர் சொல்லும் போது, நான் வீணாய் ஓடினதா அவர் சொல்றாருப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ள சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிறேன், அந்த நாள்ல நான் வீணா ஓடிட்டேன் அப்படின்ற ஒரு அவபேர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்றாரு. இதோ நான் வீணாய் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு வேண்டும். ஆமா, இன்னைக்கு எல்லா ஊழியக்காரருடைய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த பிரான்ஸ் மீட்டிங்ல வந்தவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த 8 நாள் கூட்டத்துல மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, மென்மையான சந்தோஷம். அதைதான் இங்க பவுல் சொல்றாரு, எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடரொளியை போல பிரகாசியுங்கள். இன்னைக்கு நம்ம பிரகாசிக்கல அப்படின்னா அந்த பிரகாசமான கிறிஸ்துவின் வருகையில நாம் பிரகாசிக்க முடியாது. அதனால் எழும்பி பிரகாசிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தையும் நீதியையும் உண்மையும் மேன்மைகளை தரித்துக் கொள்வோமே என்றால் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாரு, நம்மளை சாட்சியா பயன்படுத்துவாரு. சுவிசேஷத்தை பல இடங்களிலே நாம் போய் அறிவித்து ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு சொல்லி அவர்களை கொண்டு வருவோம். இந்த ஊழியத்தை தான் பவுல் செய்தார். பவுல் அதை நன்றாக அறிந்திருந்தார். அதை கீழே சொல்லும் போது 15ஆம் வசனத்திலே சொல்லும் போது, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு, ஆம் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கிறவன் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பழுதற்றவனாக மாறுவான் என்பதை பவுல் தெளிவாக காண்பிக்கிறார். சரி, 1 தெசலோனிக்கேயர் அங்கே 3:13 வரும்போது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இதுதான் ஜெபம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தணும், பரிசுத்தம் பூரணமாய் இருக்கணும். ஏன் அப்படின்னா கிறிஸ்து வரும்போது இதோ பழுதற்றவர்களா இருக்கணும். அதுலயும் இங்க இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நல்லா கவனிங்க. நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அப்படின்னா இங்க பிதா வராரு அப்படின்றத மீண்டும் இந்த வசனத்துல பவுல் அங்கு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்து மாத்திரம் அல்ல, பிதாவும் வருகிறார். அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் பிழை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திட்டு அந்த நிருபத்தை முடிப்பாரு. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் உடைய பரிசுத்தமாக்குவாராக, உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் என்று சொல்லிட்டு
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதுதான் பவுலுடைய உபதேசம். நாம் ஆண்டவர் வரும்பொழுது அழியாதபடிக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மேன்மையை நமக்கு காண்பிக்கிறார். இது எல்லாரும் நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி. இதைதான் அவங்க எடுத்துட்டு ரகசிய வருகை என்று போதிப்பார்கள். ஆனா இதுல ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்ளுகிறது இல்லை அப்படின்னா, இயேசு வரும்போது யாரெல்லாம் முதல்ல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மரிச்சாங்களோ அவங்கதான் முதல்ல எழுந்திருப்பாங்க. இவங்க சொல்ற மாதிரி உயிர்த்தெழுதலே நடக்காம ஒரு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படியே போயிடுவாங்க என்கின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறான். ஆனா வேதாகமம் ரொம்ப அழகா காண்பிக்கிறது, இதோ நாம் யாருக்கு முந்திக் கொள்ளுகிறது இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களுக்கு முன்பாக நாம் முந்திக் கொள்ளுகிறது இல்லை. அவங்க தான் முதல்ல உயிரோடு எழும்புவாங்க. பிற்பாடு உயிரோடு இருக்கும் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அதான் சொல்றாரு, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அங்கே முதலாவது எழுந்திருப்பார்கள். 2 உயிர்த்தெழுதல். முதல் உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குது அப்படின்னா கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே. இதோ 2ஆம் உயிர்த்தெழுதல் எப்போ, அதை நாளைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். 1000 வருடம் பரலோகத்திலே அரசாளுகை முடித்து பரிசுத்தவான்கள் வரும்பொழுது துன்மார்க்க கூட்டம் எழும்பும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிறைய நேரத்துல இந்த பகுதியோட ஊழியக்காரங்க நிறுத்திக்குவாங்க. ஆனா கீழே சொல்லும் போது பின்பு உயிரோடு இருக்கும் நாம் எதிர்கொண்டு போக மேகலின் மேலே அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் அவரோட கூட இருப்போம்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திக்குவாங்க. நிறைய நேரத்துல கீழே சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இந்த சாப்டர் பிரிச்சதெல்லாம் இடைப்பட்ட நூற்றாண்டுலதான். பவுல் இதோ இந்த கீழே 5வது அதிகாரத்தை அதனுடைய தொடர்ச்சியா தான் எழுதுறார். அது தொடர்ச்சியை சொல்லும் போது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அந்த நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க சமாதானமோ சௌக்கியமோ உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கற்பவதிக்கு வேதனை வருகிறது போல அழிவு வரும். அதுக்கப்புறம் ஒரு 2வது சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து உட்காருவான். அதுக்கப்புறம் 7 வருஷம் அப்படின்னு பவுல் எங்கும் போதிக்கவில்லை. இதுதான் உண்மை. அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது இல்லை என்பதை தெளிவா சொல்லிட்டு, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடிக்காதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார். இதுக்கு ஒத்ததாகவே பேதுருவும் போதிக்கிறார். பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. பேதுருடைய நிருபங்கள் ரொம்ப எளிமையான புத்தகம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது என்ன அழகா சொல்றாரு பாருங்கள், வானங்கள் மடமட என்று அகன்று போகும், இதோ பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் உள்ள எல்லா கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ரொம்ப எக்ஸாக்டா சொல்றார். சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த நம்மகிட்ட பேசுறார். என்னன்னா, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடினா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் வேத பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறார். அப்படின்னா இந்த 2ஆம் வருகை குறித்து தியானிக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நிறைய நேரத்துல நம்முடைய பாஸ்டரை பத்தி பேசி, நம்முடைய சர்ச் எல்டரை பத்தி பேசி, நம்முடைய மனைவியை பத்தி பேசி, நம்முடைய மனைவியுடைய உறவினர்களை பத்தி பேசி நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை உய்த்து ஆராய்ந்து, இதோ வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே என்ன உண்டு என்று சொல்லி உய்த்து ஆராய்வோமே என்றால் மேன்மை இருக்கிறது. ஒரு அடையாளத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிரைஸ்ட் கிட்ட க்ளோஸா போக போக கிறிஸ்து என்னுடைய பாவத்தை அதிகமா எனக்கு காண்பிப்பார். ஆவியானவர் என்னுடைய பாவத்தை எனக்கு உணர்த்துவார். ஆனா கிறிஸ்துவை விட்டு தூரம் போகும்போது மற்றவங்களுடைய பாவத்தை எல்லாம் நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். இதோ இதுதான் வஞ்சனை. ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பவுல் சொல்றாரு, இதோ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பவுலும் அதை தான் இங்க சொல்றாரு. தேவனை அறியாதவர்களையும் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி அவர் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையின் தூதர்களுடன் ஜுவாலித்து எரிகிற அக்கினி. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ரகசியமா இல்ல, ஜுவாலித்து எரிகிற அக்கினியுடன் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும் என்பதை சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. அந்நாளிலே பரிசுத்தவான்களில் மகிமைப்பட்டவர்களாயும் நம்முடைய இதோ நாம் உயிரோடு இருப்போம் என்றால் நம்மிலே மகிமைப்படுவோம். ஒருவேளை நாம் மரித்திருப்போம் என்றால் அந்த முதல் உயிர்த்தெழுதல் ஆண்டவர் நம்மை எழுப்பி நம்மிலே ஆண்டவர் மகிமைப்படுவான் என்று சொல்லி, நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினால் உங்களிடத்திலே
விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படவராய் அவர் வரும்பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க என்பதை பவுல் அழகா சொல்றாரு. 10, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாக்கி நித்திய அழிவை அவர்கள் சந்திப்பார்கள். ஆனா இததான் சாத்தான் மறைக்கிறான். ஏன்னா அது ஒரு அழிவின் நாள். இதோ பரிசுத்தவான்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டு துன்மார்க்கரை அழிக்கும் நாள் என்பதை இதோ இவன் மறைக்க பார்க்கிறான். ஆனால் வேதாகம் ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுல குறிப்பா இதோ 7 காரியங்களை நாம் கவனித்து முடிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, a day of entering God's glory, மகிமைக்குள்ள நாம் பிரவேசிக்கிற ஒரு மேன்மையான நாள். இரண்டாவதாக அந்த நாளிலே துன்மார்க்கர் கூட்டமும் அவிசுவாசிகளும் அழிந்து போவார்கள். மூணாவது, தேவனால் முத்திரிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கிறது. இதோ நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்தில் இருந்து என்னுடைய குமாரர்களை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நான் அழைப்பேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்று சொல்லுகிற ஒரு மேன்மையான நாள். அந்த நாள் அதி சீக்கிரமாக இருக்கிறது. நாலாவது என்ன அப்படின்னா, அந்த நாள் இதோ முதல் உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும் நாள், ஒரு மேன்மையான நாள். அது மாத்திரம் இல்லாமல் உயிரோடு இருக்கும் நாம் இதோ அங்கே மறுரூபம் ஆக்கப்பட்டு அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஐந்தாவது, இந்த பூமி என்ன ஆகுது அப்படின்னா வெறுமையும் ஆகுது. இங்கு சாத்தான் கட்டப்படுகிறான். அதுல குறிப்பா ஆண்டவர் ஏசியால சொல்லும் போது, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலே அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கொடூரமும் பயங்கரமும் இதோ உக்கிரக கோபமாய் வருகிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, பாவிகளுக்கு பழி வாங்கும் நாள். இது நிமித்தமாய் பூமி வெறுமையுமாகிறது, தேசம் முழுவதும் பாழாகும் என்பதை ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதோ ஆறாவது, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதோ அங்கு தூதன் வந்து இங்கே சாத்தானை 1000 வருஷம் கட்டி வைக்கிறான். கட்டி வைக்கிறான்னா நிஜமான சங்கிலி இல்ல. மனுஷர்கள் துன்மார்க்கரை எல்லாம் அழிச்சிட்டு பரிசுத்தவான்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறபடினால் இனி அவன் வஞ்சிக்கிறதற்கு அங்கு மனுஷர்கள் இல்ல. 1000 வருஷம் கழிச்சு மறுபடியும் துன்மார்க்கர் கூட்டம் எழும்போம். அது வரைக்கும் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். இந்த பூமியே பாதாளமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் காமிச்சிட்டாரு. ஏழாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுந்த நாம், மறுரூபமாக்கப்பட்ட நாம் இதோ கிறிஸ்துவோட கூட அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக பரலோகத்திலே 1000 வருடம் அரசாளுவோம். அதுல குறிப்பா ஆண்டவர் சொல்லும் போது, கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமாயும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாயும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களும் அதிலும் மிருகத்தையாவது அதனுடைய சொரூபத்தையாவது வணங்காமலும் தன்னுடைய நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நாம் மிருகத்தை அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறோம். அதனுடைய முத்திரை என்னன்றதும் நமக்கு தெரியும். அவங்க என்ன மாறுபாடு செய்வாங்க என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். உண்மையான தொழுகையின் நாள் எது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். கற்பனை மாற்றப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஜாக்கிரதையாக இருந்து மேன்மையான இந்த நாளிலே நாம் சந்திப்போம். ஒரு பிரதர் ரமேஷ் என்று சொல்லக்கூடியவர், எப்பவுமே அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவன். இவர் ஒரு நல்ல பேக்கரியிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். இவர் ஒரு அமெரிக்கனுக்கும் இந்தியனுக்கும் பிறந்த ஒரு மிக்ஸ்ட் பிரீட் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா இவரு எப்பவுமே நல்ல எல்லா விஷயத்தையும் உண்மையா செய்வார். இவரு பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருந்தபடினா, சரி நான் ஒரு பேக்கரியில வேலை செஞ்சா என்னுடைய யூனிவர்சிட்டி படிப்புக்கு கொஞ்சம் பண உதவியா இருக்குமே என்று சொல்லி அவர் ஒரு புதிய பேக்கரியில வேலை செய்தார். இந்த பேக்கரி ஏற்கனவே அந்த நாட்டுல நம்பர் 1 பேக்கரி. ஏன் அப்படின்னா இந்த பேக்கரியை போல சுத்தமான பேக்கரி இந்த கண்ட்ரிலேயே இல்ல அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வாங்கின பேக்கரி. இந்த பேக்கரியில ரமேஷ்க்கு வேலை கிடைச்சதும் அவ்வளவு சந்தோஷம், அவனுக்கு அவ்வளவு உற்சாகமா ஒரு நாள் வேலை செய்துட்டு இருந்தபோது திடீர்னு ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த போன் காலை கேட்டதுதான் அந்த பேக்கரியில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னும் வேகமா, இன்னும் சுறுசுறுப்பா, இன்னும் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சு. அது ஏற்கனவே நீட்டா தான் இருந்துச்சு, ஏற்கனவே சுத்தமா தான் இருந்துச்சு. அதை இன்னும் நீட்டாக்கி அதை இன்னும் சுத்தமாக்கி எல்லாரும் அப்படியே ஆர்வமா இருந்தாங்க. ரமேஷ் புதுசா வேலை செஞ்சதுனால அவனுக்கு புரியல. எல்லாரையும் அவன் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எப்பவுமே இந்த பேக்கரியை சோதனை செய்வாங்கல்ல, அந்த டீம் டக்குன்னு உள்ள வந்துச்சு. மறுபடியும் பார்த்தாங்க, இந்த பேக்கரி சுத்தமாவே இருக்கிறது, இது நம்பர் 1 என்று சொல்லி
மீண்டும் அதற்கு ரிவார்டை கொடுத்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் போனாங்களாம். அப்பதான் ரமேஷ் புரிஞ்சுக்கிட்டானா, சுத்தமா இருக்கிறவன் இன்னும் சுத்தமா இருக்க பிரயாசப்படுவான், பரிசுத்தமா வாழுகிறவன் இன்னும் பரிசுத்தமா வாழ நினைப்பான். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டாம், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். ஆனா பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத ஒரு பழுதற்ற சபையை ஆண்டவர் தனக்கு முன்பாக நிறுத்துகிறதற்கு அவர் உட்கார்ந்து ஆயுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஒரு சுத்திகரிப்பின் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சுத்திகரிப்பு நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், நம்முடைய செயல்பாடுகளை கிறிஸ்து சுத்திகரிக்கிறார். அதனால நம்முடைய நேரத்தை வீணா செல்போன்லயும், டிவிலையும், இன்டர்நெட்லயும், மற்ற எல்லா காரியங்களிலும் நம்முடைய நேரத்தை செலவிடுகிறதை பார்க்கலாம். கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். அந்த பிரகாசமான நாளிலே நாம் களி கூறுவோம். இந்த பாரிஸ் தமிழ் சர்ச், செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்ல இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அவருடைய மகிமைக்காக நீங்களும் நானும் முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகள். அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே என்னிடத்திலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களே என்றால், நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை அவர் சுத்தமாக்குவார். அதனால் இதோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமே என்றால், நம்முடைய நேசர் வரும் அந்த நாளிலே நாம் வெட்கப்பட மாட்டோம். அவருடைய வருகையிலே நாம் களி கூறுவோம். இதோ இவருக்காக நான் காத்திருந்தேன், இவரே என் நேசர் என்று சொல்லி அந்த ஆனந்தமான வாக்கியமான நாளை நாம் காண்போம். அங்கு யோபு சொன்னது போல, அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் நம்முடைய நேசரை நாம் பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.